கோயம்பேடு. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன். ஸோ லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். பசங்க இல்லையா வயலில் வயசு பயிருக்கு அவங்கள பார்த்து மிரட்டி கூட்டும் போகிறது. அடிச்சு கூட்டும் போயிட்டு வெளியே போன ரவுடி பசங்க வச்சு அடிச்சு எல்லாம் கூட்டிட்டு போயிடுறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நைட் டைமில் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதெல்லாம் நடக்குதுங்க. நீ நைட்டுக்கு போகிறீங்க 24 hours மட்டும் இங்கே தங்கியிருக்காங்க. 10-20 பேர் வயசு பிள்ளையில் அவங்க மறைமுகம் வச்சிருந்து இதே நம்ம காவல்துறைக்கு சொன்னாக்கா அவன் கணக்கு இல்லை. இதை விட பெரிய பெரிய பிக் பாக்கெட் ஓவர் இங்கே உள்ள அவரோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட்டாக மாற ஆரம்பிச்சிது. ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை வந்து நோட் பண்ண முடிஞ்சுது. ஒரு 45லேருந்து ஒரு 50 வயசு தக்க லேடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனியாக இருக்கவங்கள தான் அவங்க வந்து போயிட்டு நேராக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாராச்சும் தனியாக நின்னா அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு நடந்துச்சு. எதுக்காக எவ்வளோ 1500 இல்லை இல்லை வேணாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுனா நமக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்று கோயம்பேடு மார்க்கெட், ஏஷியாவிலே பெரிய மார்க்கெட் ஆக்சுவலாக. இன்னொன்று கோயம்பேடு பேருந்து நிலையம். ஸோ கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இருக்கோம். சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் லைஃப்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நைட் சமயங்களில் வந்து சென்னையில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷன் சென்னையில் நைட் டைமில் நிறைய இடங்களில் வந்து நடந்திருக்குன்றதை நம்ம நிறைய இடத்துல கேள்வியும் பட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து மணி ஒரு 1:30 ஆகுது. பகல் நேரத்தில் இந்த மாதிரியான ப்ராஸ்டியூஷன்ஸ் வந்து நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு இருக்கும். ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. ஸோ வந்து நம்ம வந்து பஸ் ஏறுறதுக்கு போனாலோ அங்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேலே காத்திருந்தாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்குது. ஸோ லைவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இல்லீகலாக இந்த ப்ராஸ்டியூஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ பேருந்துகளில் வந்து அதாவது நைட்டு போகிற ஸ்லீப்பர் பஸ்ஸஸில் வந்து இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் நடக்குது. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பார்த்திங்கன்னா நிறைய லாட்ஜஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த லாட்ஜஸ் வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இங்கே அமைஞ்சிருக்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராஸ்டியூஷனும் ஒரு அங்கமாக நடக்குது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இதில் இருக்குன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ உள்ளே போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதான்றதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஐயா உங்கள் பேர் ஐயா? முரளிதரன். ஓகே. இப்போ இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிட்டே நீங்கள் இருக்கீங்க. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் டைம்லேயே வந்து இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. 20 வருஷம் பகல் டைம் 20 வருஷம் நடந்துருக்கு. ஓகே. இந்த பஸ் என்ட்ரன்ஸில் மெயினாக ஆள் இருக்குது. என்ட்ரன்ஸ் வெயிட்டிங் ஹால் ஒரு 100-200 சேர் இருக்குது. ஓகே. செக்யூரிட்டிங்கெல்லாம் விரட்டுறாங்க. பட் யாரும் போகிறது கிடையாது. பசங்க இல்லையா வயலில் வயசு பயிருக்கு அவங்கள பார்த்து மிரட்டி கூட்டும் போகிறது. அடிச்சு கூட்டும் போயிட்டு வெளியே போன ரவுடி பசங்க வச்சு அடிச்சு எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறது. பிடிங்கிட்டு அதான் அடிச்சு பிடுங்குறாங்க. ஆமாம். பேக் பார்த்து செல்லெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஐயா நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. டெய்லி நடக்குது. அது யாரும் கேட்க மாட்டுறாங்க. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நைட் டைமில் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதெல்லாம் நடக்குதுங்க. ஐயா நீ நைட்டுக்கு போகிறீங்க 24 hours நடக்குது சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் ஏன்னா இங்கேயே இங்கே தங்கியிருக்காங்க. எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லேயே தங்கியிருக்காங்க. ப்ராசஸிங் பண்ணுறவங்க இங்கே தங்கியிருக்காங்க. விவசாயம் பண்ணுறவங்க இங்கே தங்கியிருக்காங்க. ஒரு 10-20 பேர். ஓகே. ஓகே. வயசு பிள்ளைங்க. 2வது இந்த வயசான லேடிங்க. அவங்க வயசானவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. பட் அவங்க ஒரு 5-6 பிள்ளைகளை கூட வச்சுக்கிட்டு இதை பண்ணுறாங்க. மறைமுகமாக பண்ணுறது. கேட்டால் நான் வயசானவன்னு சொல்கிறது. ஆனால் லேடி வயசு பிள்ளைகளை அவங்க மறைமுகம் வச்சுருந்து இதை பண்ணிட்டு பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நிறைய பேர் இருக்குங்க ஐயா. எப்படி பாதிக்கப்பட்ட பாதிப்பட்டு உங்களை அறிவுறுத்திக்கிறோம். உங்கள்கிட்ட மீண்டும் போடுவீங்க. பாதிப்பட்டாலே உங்களை வர வைக்கிறேன். இல்லை சொல்லுங்கள், எப்படி பாதிக்கப்பட்டார் அவர்? ஆக்சுவலாக லாட்ஜி போகலான்னு கூட்டும் போயிட்டு மார்க்கெட்டு போயில் மெட்ரோ ரயில் இருக்கான். ஆமாம். மெட்ரோ ரயில் அங்கே வந்து அவுட்லாம் அது. ஓகே. என்கிட்ட சொன்ன அந்த தம்பி என்கிட்ட சொன்னது
பையன் நாகர்கோவில். சரி சரி. பையன் நாகர்கோவில் சதீஷின் பேர். ஓகே. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சிருக்காப்புலையா. சரிங்க. இங்கே திருவாரூர் பண்ணுறாப்புலாம். ஓகே. ஊருக்கு போய் பஸ்ஸில் வந்திருக்காப்புல. ஒரு 2 பிள்ளைங்க கூப்பிட்டுருங்க லாட்ஜி போகலாம் 2000 உங்களுக்கு ஜாலியாக இருக்கலான்னு கூட்டும் போயிட்டு அந்த மெட்ரோ கூட்டும் போயிட்டு அங்கே 4 பேர் இந்த மர உட்காந்துருக்காங்க இருக்குல்ல. இந்த பிள்ளைங்க பையன் போக மலைக்கு அடித்து பேகு செல்லு ஓப்போர்ட் செல்லு எல்லாத்தையும் பணம் 28 பணம் எல்லாத்தையும் பிள்ளைங்க போயிட்டு அந்த பிள்ளைய கேட்டால் என்னையா கேட்குற அவங்க போய் கேட்கணும். ஆனால் செட் கூட்டாளியை தான் பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றா பண்ணுறாங்க, தங்கியிருக்காங்க. இல்லை இப்போ வெளியூர்லேருந்து நம்ம சென்னையை பற்றி தெரியாத நிறைய பேர் வராங்க, மாட்டிக்கிறாங்க வராங்க. அவங்களுக்கு இந்த தொல்லை நிறைய நடக்குது ஐயா. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய நடக்குதுங்க ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த செக்யூரிட்டி இருக்காங்க பாருங்க பஸ் ஸ்டாண்டில், அவங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் பேசிக்கல் பண்ணுறது. ஓகே. இதே நம்ம காவல்துறை பேசினாக்கா அவன் கண்டுக்கிறது இல்லை. இல்லை இப்போ வந்து இங்கே பாதுகாப்பு இருக்கவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி சொல்லுங்க ஐயா இருக்கு அப்படின்ட்டு? என்ன ஆக்ஷன் எடுத்தாங்களா? அவங்க செக்யூரிட்டியும் பண்ணுறாங்க, ஓகே, கான்ட்ராக்ட் பேசிக்கல் பண்ணுறாங்க, விரட்டி விட்றாங்க. அந்த விவசாயம் பண்ணுறவங்க விரட்டி விட்றாங்க. ஓகே. போலீஸ் பார்த்துட்டே இருக்கு, பட் அவங்க விரட்டுறது இல்லை. இந்த மாதிரி விஷயம் கிடையாது. இப்போ வந்து வர பயணிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அவங்க கிட்ட இந்த மாதிரி அடிச்சு பிடுங்குற இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு. அது இவங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும், எடுக்க மாட்டாங்களே. இந்த பஸ் ஸ்டாண்டில் மெயினாக ஒருத்தருக்காரு, ராஜான்னு ஒருத்தருக்காரு, செக்யூரிட்டி இன்சார்ஜ் ராஜான்னு பேர். அவர் வந்தால் ஒன்றும் பயப்படுறாங்க மற்றவங்களாம். மற்ற யாரும் வந்தாலும் பயப்படுறது. அது ராஜான்னு வந்தாருன்னா எல்லாம் பேக் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. ஓகே. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், எல்லா பேக்கும் போய் சைடில் போட்டுருவார். சரி சரி சரி. பிடிச்சி போயிடுவார். சரி. அடிப்பார். லேடிஸ்லாம் பார்க்க மாட்டார், அடிப்பார். எல்லாம் ஓடுங்க. மற்றவங்க யாரும் கேட்கறது இல்லை, அவர் மட்டும்தான் இங்கே அடித்து விரட்டுறது. புரியுது புரியுது. நைட்டு மகள் நடந்துட்டு தான் இருக்குது. இதோட பெரிய பெரிய பிக் பாக்கெட் ஓவர் இங்கே உள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஆமாம். நீ கொஞ்சம் அசந்தவங்க டயர்டாக வருவாங்க பஸ்ஸில். இப்போ நான் திருச்சின்னு வராங்க, 4 ஹவர் ட்ராவலிங், டயர்டாக வருவாங்க, இறங்கி படுத்துலாம் வச்சுங்க. காலையில் பேக் இருக்காது, அவங்க பணம் இருக்காது, ஊருக்கு பஸ்ஸுக்கு பணம் இருக்காது. அது மாதிரி பாதிப்பு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் அடிச்சுட்டு போய் நிறைய பேர் இருக்காங்க. புரியுது புரியுது. நிறைய பேர் இங்கே வந்து படுத்துங்கிறது ஸ்டேஷனில் பேசுவாங்க, கேட்குறாங்க நீ ஏன் இங்கே படுத்த அந்த மாதிரி கேட்குறது. சரி சரிங்க. நீங்கள் எங்கே படுத்தீங்க போங்கன்றாங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. மக்களே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்காது, தென்படாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் உள்ளே போனேன். ஆனால் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த காரிடாரில் நின்று பார்க்கலாம், ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், மேபி ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரிடாரில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம், ஏன்னா வந்து நான் ஒரு 1:35 அந்த ரேஞ்சுக்கு தான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு நானும் கேமராமேனும் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அதே இடத்துல நின்னோம். சரி யாராச்சும் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருந்தப்போ பெருசாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்டிவிட்டீஸும் நடக்கலை. நாங்கள் பாட்டு நின்றுருந்தோம். சில பேர் எங்களை நோட்டீஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் ரொம்ப நேரம் ஒரு பையன் வந்து அதே இடத்துல நின்றுருக்கான்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணாங்க சில பேர். சரி ஓகே எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அவர் வந்து இங்கே தங்குறவர். ஸோ அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா வெளியும் நடக்குது, அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஹாலு, அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா போனீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனாலும் இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் என் கேமராமேனும் உள்ளே போனோம். சரி அவர் சொன்னார் அந்த ஹாலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால்லையும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்ற அவர் சொன்ன வார்த்தைக்காக நானும் என் கேமராமேனும் உள்ளே போனோம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த சேர்ஸ் வந்து அங்கே வெயிட்டிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸ் இருந்துச்சு. அந்த சேரில் வந்து நான் ஒரு காரிடாரில் ஒரு லைனாக ஆளுகளே இல்லாத ஒரு சேர் லைனில் போயிட்டு நான் உட்காந்துட்டு என் கேமராமேனை கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் தள்ளி உட்கார சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த பெரியவர் எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். ஸோ அதனால் வந்து என்னால் ஆடியோ வந்து எடுக்க முடியல ஆக்சுவலாக, ஏன்னா ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஸோ அவர் என்ன எனக்கிட்ட அப்ரோச் பண்ணார்னா முதல்ல அவரோட தோற்றத்தை பற்றி சொல்லிடுறேன். அவர் அங்கேயே தூங்கி எழுந்து அங்கேயே இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தில் தான் ஷர்ட் போடாமல் ஒரு நார்மலாக ஒரு வயசானவர் மாதிரி தான் இருந்தார். நானும் ஓகே என் பக்கத்தில் வந்து உட்காந்தப்போ ஏதோ ஹெல்ப் கேட்டு தான் வராருன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்தேன். அவர் வந்த உடனே அவரோட கீபேட் ஃபோனை என் கையில் கொடுத்துட்டு ஃபோனில் வந்து டேட்டை மாறி போச்சுப்பா கொஞ்சம் வச்சு கொடுப்பான்னாரு. ஸோ வாங்கி வந்து நானும் அந்த டேட்டை வச்சு கொடுத்துட்டு நார்மலைஸாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊருப்பா அந்த மாதிரிலாம் வந்து ஜென்ரலாக கேட்குற மாதிரி தான் கேள்விகள் வந்து என்கிட்ட அவர் கேட்டார்.
நானும் சொன்னேன், நான் இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர் குடுக்க அவரோட பேச்சு கொஞ்சம் அடல்ட்டாக மாற ஆரம்பிக்குது. கல்யாணம் ஆயிடுச்சாப்பான்னு கேட்குறாரு. தென் வந்து நீங்க வந்து அந்த விஷயத்துலலாம் எப்படி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அடல்ட்டாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து நல்ல வயசான ஒரு தோற்றமுடைய ஒரு ஆள் தான். அவரோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட்டாக மாற ஆரம்பிச்சுது. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர்ட்ட பெருசா பேச்சு குடுக்க விரும்பல. ஸோ வந்து ரொம்ப என்ன அப்ரோச் பண்றாரு. வேற ஏதோ விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இதுக்கு வந்து இன்ட்ரஸ்டடா இருக்கலாம் அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அவர் வேற ஏதோ கேட்க வராருன்றத வந்து நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து அந்த இடத்த விட்டு நான் விலகி போயிட்டேன். ஸோ அங்கேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் என் கேமராமேனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காரிடார்லேருந்து அந்த ஹால்லேருந்து அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வரும்போது இன்னொரு விஷயத்த நோட் பண்ணோம். அதாவது அந்த இடத்துல வந்து நிறைய பேர் படுத்திருந்தாங்க. அதில் வந்து சில பேர் வந்து நார்மலாக படுத்திருந்தாங்க. சில பேர் வந்து போதையில் படுத்திருக்கவங்களும் சரி இப்போ படுத்திருந்தாங்க. நாங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப வயசானவங்களாம் கிடையாது. சின்ன சின்ன பசங்க வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15, 17, 18 வயசு இருக்க அந்த ஏஜில் இருக்க பசங்க வந்து அதில் போதையில் படுத்திருக்க ஒருத்தரோட பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டு செக் பண்ணுறானுங்க. மேல் பாக்கெட்டில் செக் பண்ணுறாங்க. அதாவது அவர் போதையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் லோக்கல் லாங்குவேஜில் பேசிட்டு அவரோட பேக்கு பாக்கெட் எல்லாத்துலேயும் விட்டு காசு ஏதாச்சும் இருக்கா, மொபைல் ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறானுங்க. ஸோ அதை வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்ச உடனே அவர் அங்கேயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவர் சொன்ன மாதிரி ராபரி நடக்குது, பிட் பாக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குதுன்றது இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலியமாக வந்து நமக்கு தெளிவாகவே தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்தை கடந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் பண்ணி வரும்போது இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை வந்து நோட் பண்ண முடிஞ்சுது. ஒரு 45லேருந்து ஒரு 50 வயசு தக்க லேடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அப்படியே அதை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது நார்மலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக வந்து சில பேருக்கு நார்மலாக தெரியும், கடந்து போகிறவங்களுக்கு அப்படி தெரியும். நம்ம ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது தான் அந்த லேடி வந்து தனியாக நிற்கிறவங்க, அதாவது கூட்டமாக நிற்கிறவங்க கிடையாது, தனியாக நிற்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு ஒரு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது, அதாவது அவங்க பக்கத்தில் போகிறது, நெருங்கி போகிறது, இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, நானும் வந்து தனியாக போய் நின்று பார்க்கலாம். ஸோ இது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு இடத்துல போயிட்டு அந்த லேடி நிற்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நான் வந்து தனியாக போய் நிற்கிறேன். ஸோ நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருந்த லேடி நான் தனியாக நிற்கிறத வந்து நோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ரோச் அப்படியே கிட்ட கிட்ட வர ஆரம்பித்தாங்க. கிட்ட வந்து அப்படியே என்னை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி கிராஸ் பண்ணாங்க. எதுக்காக என்ன பர்பஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலாக கேள்விப்பட்ட அந்த விஷயம் வந்து எங்களுக்கு நடந்துச்சு. அவங்க என்னை வந்து கிராஸ் பண்ணி போனாங்க. ஓகே, என்கிட்ட வந்து பேசுவாங்கன்றது தான் ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து என்கிட்ட வந்து அவங்க அப்ரோச் பண்ணல. அவங்க வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் வந்து இந்த லேடி என்ன தான் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்றது வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சைடில் போய் உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா, இந்த தனியாக இருக்கவங்கள தான் அவங்க வந்து போயிட்டு நேராக டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யாராச்சும் தனியாக நின்னா அவங்க பக்கத்தில் போயிட்டு ஸோ அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறது, அவங்கள நெருங்கி போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகலான்னு சொல்லிட்டு நான் போய் சைலண்ட்டாக ஒரு ஸ்லாப்பில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பயணிகள்லாம் வந்து வெயிட் பண்ணுற இடத்துல நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தவங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வராங்க. ஸோ நெருங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகுது. ரொம்ப கிட்ட வந்து நின்றுட்டு தான் என்கிட்ட வந்து அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக?
எவ்வளோ? 1500. ரூம் எல்லாம் சேர்த்து இல்லை இல்லை இப்போ வேணாம். இல்லை இல்லை. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் டு பி ஃப்ராங்காக வந்து நம்ம வந்து ரேண்டமாக போயிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோம், பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து இரவு நேரங்களில் சென்னை சிட்டியில் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். பட் வந்து கிட்டத்தட்ட இந்த விஷயம்லாம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2:30 3 o'clock அந்த ரேஞ்சில் தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்தது. வெளியே அந்த பெரியவர் சொல்லும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேள்விக்குறி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனால் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு டைம் கடந்ததுக்கப்புறம் இவர் சொன்னதில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணால் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக பிட் பாக்கெட் நடக்குதுன்னாரு. ஸோ தூங்கிட்டு இருக்க ஒருத்தரோட பாக்கெட்டில் கை விட்டு ஃபோனு காசு ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணதையா சரி அதை கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ராஸ்டியூஷன் நடக்குதுன்னாரு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்குதுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரூஃபே கிடச்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த இடத்துல க்ரைமாக போய் முடியும்னா, இப்போ வெளியூர்லேருந்து யாருன்னா வராங்க அப்படின்றப்போ ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேட்டில் தான் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வாலிபர் வந்து அந்த பெண்ணை ஆசை வழியில் விழ வச்சு அந்த பெண்ணை வந்து லாட்ஜுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பெண்கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு நடுத்தருவில் விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு கேஸாக மாறி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ரைமாக மாறும். ஏன்னா வெளியூர்லேருந்து வர ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்கள வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய குற்றம் தான். ஏன்னா வந்து புதுசாக ஊருக்கு வர்றவங்க கிட்ட போயிட்டு ஒரு பெண் வந்து ரொம்ப ஜெனியூனாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது, தொல்லை பண்ணுறது, ஸோ வந்து ஆண்களும் பண்ணுறாங்க, மலாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸ் நிறையவே கேட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொன்னது, இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணி கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அடித்து காசு பணத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவங்கள வந்து நடுத்தருவில் விடுறது, அதுக்கப்புறம் அதுக்காக வந்து கேட்க போனால் அது வந்து ஆட்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது மூலியமாக வந்து நமக்கு தெளிவாக தெரிய வருது. ஸோ அங்கே கோயம்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக எங்கேயாச்சும் வந்து படுத்திருந்தாலோ வந்து ஆட்கள் வந்து தேவையில்லாத இடத்துல நின்று இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் மீறி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இதுக்கான தகுந்த நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து மேபி ஒரு சின்ன சின்ன க்ரைம் தான், இது வந்து பெரிய ஆர்கனைஸ்டு க்ரைம்க்கு வந்து பார்த்திங்கன்னா வழிவகை செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வந்து மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டு போய் அடித்து துன்புறுத்தி அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிக்க முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மோசமான க்ரைம். மேபி வந்து அதில் உயிர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய க்ரைமாக பேசப்பட்டதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரைம்ஸாக இருக்கும்போதே அதை வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டு இங்கே வர பயணிகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாலே இங்கே வந்து நிறைய விஷயங்கள் மாறும், நிறைய தவறுகள் வந்து பார்த்திங்கன்னா குறையுன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் சென்னை சிட்டியில் ஏதாவது அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸோ ஏதாச்சும் குற்றங்கள் நடந்தால் இதே மாதிரி வந்து உங்களுக்காக வந்து அதை ப்ரூஃபோடு வந்து வெளியிடுறோம்.